தமிழர்களின் பொற்காலம் என்று கூறப்பட்டது சேரர், சோழர், பாண்டியர் ஆட்சியில்தான். அப்பொழுதுதான் தொல்காப்பியம், புறநானூறு மற்றும் போன்ற நூல்கள் உருவானது. கடல் வணிகம் அப்பொழுதுதான் சிறப்பாக நடைபெற்றது. பல்லவர் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை நடைபெற்றது. பல்லவர் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை நடைபெற்றது. மகேந்திரவர்மன் மற்றும் நரசிம்மவர்மன் புகழ்பெற்ற மன்னர்களாக திகழ்ந்தனர். மாமல்லபுரம் சிற்பக்கலை மற்றும் கோவில்கள், கட்டிடக்கலைகள் ஆகியவை உலக புகழ்பெற்றதாக உள்ளது. சோழர் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை நடைபெற்றது. ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆட்சியில் பேரரசு உச்சத்தை தொட்டது. பெருவுடையார் கோவில் கட்டப்பட்டது. கடற்படை வணிகத்தால் தென்கிழக்கு ஆட்சி வரை செல்வாக்கு பரவியிருந்தது. பாண்டியர் காலத்தில் மதுரை கல்வி, இலக்கியம் மற்றும் வணிக மையமாக விளங்கியது. முத்து வணிகத்தில் பாண்டியர்கள் புகழ் பெற்றதாக விளங்கினர். நாயக்கர் மற்றும் மராட்டியரின் காலம் விஜயநகர பேரரசின் செல்வாக்கு தமிழகத்தில் பரவியது. பல கோவில்கள் பின்னர் விரிவுபடுத்தப்பட்டன. பிறகு ஆங்கிலேயர் காலம் 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் அவர்கள் ஆட்சி நடைபெற்றது. கல்வி, ரயில்வே மற்றும் நிர்வாக முறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் நவீன தமிழகம் 1956 மொழிவாரி, மாநிலவாரி மறுசீரமைப்பு ஏற்பட்டது. அதன் பிறகுதான் தமிழகம் உருவானது. தமிழ் மொழி இந்தியாவின் முதல் மொழியாகவும் செம்மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்டது. இதில் சுவாரஸ்யமான தகவல், ராஜராஜ சோழன் கட்டிய பெருங்கோவில், பெருவுடையார் கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களின் கட்டிடக்கலை திறனை மேம்படுத்தி உலகிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. மீண்டும் தமிழர்களின் வரலாறு மற்றும் அவர்களின் பண்டைய கால பழக்க வழக்கங்களை பார்ப்போம். நன்றி.